4வது மாடி 5வது மாடியில் குடியிருந்துக்கிட்டு அவங்க வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதில் குழந்தை நிற்கிறதும் கஷ்டம். ஏன் அப்படின்னா பூமியோட கனெக்டிவிட்டி ரொம்ப மேலே போகுது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த ஊஞ்சல் பழைய காலத்தில் இந்த படைப்பு படத்துலலாம் ஊஞ்சல் இருக்கும் பார்த்தீங்களா? யாரெல்லாம் குழந்தை வேணாம்னு நினைக்கிறாங்களோ ஊஞ்சலில் தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. பூமியோட கனெக்டிவிட்டி இல்லைல்ல, கரு ஃபார்ம் ஆகாது. ரொம்ப அதிகமான ஃப்ளோரில் 8வது ஃப்ளோர் 10வது ஃப்ளோரில் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் கருத்தங்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இடத்துலேருந்து அவங்களோட கனெக்டிவிட்டி ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறது. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல கரு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருமே குளிச்சிருக்கணும். யூரின் மோஷன் அடக்கிட்டு இருக்கக்கூடாது. அபார்ட் ஆகிறதும் பாருங்கள், இதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கருவாக தங்கணும் அப்படின்னா காலையில் விடிய காத்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே தாம்பத்தியம் வச்சுக்கிறது ஒரு நல்ல கரு உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த நேரங்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் நிறையா குறைஞ்சிருக்கும், ஓசோன் லேயர் அதிகமாக இருக்கும், காற்றோட்டத்தோடைய தன்மை அதிகமாக இருக்கும், காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்காக ஜென்ரல் நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும், புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்க வேண்டியது. உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம முன்னாடியே சொன்னது தான். 3வது மனநிலைன்னு வரும்போது குற்ற உணர்ச்சியோடு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அந்த கணவன் மனைவி இருவருமே குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடாது. முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள், கசப்பான ஏமாற்றங்கள், இவர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் சரி, இவங்க ஏமாற்றம் கொடுத்துருந்தாலும் சரி, அது சார்ந்து இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சிகள்லேருந்து கண்டிப்பாக அவங்க வெளியே வரணும். நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழாதவங்களால எதிர்காலத்துலேயும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிதலுக்குள்ளே மனசுக்குள்ளே வரணும். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மனதுக்குள்ளே தன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு குற்ற உணர்ச்சிகள்லேருந்து வெளியே வந்து சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இவரை கால் பண்ணாமல் இருந்தால் இது வேறு யாராவது கால் பண்ணியிருந்தால் கூட குழந்தை கிடச்சிருக்குமோ